கடந்த வாரம் திரு அன்புமணி அவர்கள் டெல்லி சென்றிருந்தார் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். டெல்லி சென்று பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை சந்தித்து தேர்தல் ஆணையத்தில் நான் புகார் அளிக்கப் போகிறேன், நீங்கள் இப்போது இருக்கும் தலைவர் தான் நிரந்தர தலைவர் என்று தேர்தல் ஆணையத்தை உத்தரவு போட உதவி செய்யுங்கள் என்று அவருக்கு இருந்த அந்த பாஜக தொடர்புகளை பயன்படுத்தலாம் என்று நினைத்து அவர் பல தலைவர்களை சந்திக்க முயற்சி செய்தார். ஒருவர் கூட அப்பாயின்மெண்ட் தரல. இதுதான் ஒரு நல்ல அரசியல்வாதிக்கான அழகு. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டெல்லி இஸ் அ பவர் சென்டர். ஓகே, டெல்லிக்கு போனீங்கன்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப்ஸை பில்டு பண்ணணும். எல்லா கட்சியிலையும் ரிலேஷன்ஷிப்ஸ் பில்டு பண்ணணும். யார் எப்போது எந்த நேரத்தில் உதவி செய்வார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. அப்படி திடீரென்று உங்களுடைய தொடர்புகள் உதவிக்கு வரும். நமக்கெல்லாம் வேலை இருந்தால் தான் டெல்லிக்கு போவோம். இன்னொன்று, உங்களுக்கு வேலையே டெல்லியில். நீங்கள் 6 வருடங்கள் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தீர்கள். அப்போல்லாம் செஷனுக்கு ரெகுலராக போய் அங்கே தங்கி நீங்கள் செஷன் 6 வருஷம் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கனாலே அங்கே ஒரு 3/4 பேர் பழக்கமாக இருப்பாங்க. உங்கள் டெனியூர் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் இருக்க டெனியூரில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அறிமுகமாக இருப்பார்கள். மக்களவை உறுப்பினர்கள் உங்களுக்கு அறிமுகமாக இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் இப்போ பழக்கம் இருக்கும். ஏதாவது ஒரு உதவி செய்வாங்க. இதில் 1-2 பேருக்கு தேர்தல் ஆணையத்தில் கூட ஆள தெரிஞ்சிருக்கும். நான் சொல்கிறேன், இவரை போய் பாருட்டு ஏதாவது நீங்கள் தான் பார்லிமெண்ட்டுக்கே போனதில்லையே, வீட்டை விட்டு வெளியிலேயே வந்ததில்லை. திடீர்னு உங்களுக்கு பிரச்சனை வந்த உடனே பிஜேபி தலைவர்களை போய் பார்க்க சொன்னால், அதுவும் இந்த தமிழ்நாட்டில் உங்கள் கட்சியை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு ஜெயிக்கணும்னு பிஜேபி நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் கட்சியை செங்குத்தாக பொழந்துட்டு தான் மறுவேலை பார்ப்பேன், பொழகிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்கள் வந்தால் பிஜேபியில் யார் உதவி செய்வாங்க?